Shunammite woman. கொடுத்த ஆசீர்வாதம். This is the blessing of கர்த்தர் God. தந்த ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் தான் என்ன செய்யணும், எனக்கு பதில் செய்யணும். It's God given blessing, then so God has to answer for this. அப்போ அவளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், தன்னுடைய குழந்தையை மரித்த நிலையில அடக்கம் பண்ண அவளுடைய மன ஓடல்ல, மரித்த குழந்தை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு அவள் என்ன செய்கிறாள், ஓடுகிறாள். So எலிசாவுடைய எலும்பு மட்டும் மருத்துவர் எழுப்பப்படுகிறது. And you can see this place and one other place where Elijah raised up one, and after that you can see Elijah's bone was touched and then was the person raised. ஆனா நியூ டெஸ்ட்மென்ட்ல அப்படி பார்க்க முடியாது. But you can see not see it in New Testament. மரித்தவங்க எழுப்பப்படுகிறது சர்வசாதாரணமாக நடந்திருக்கிறதாக வேதம் காட்டுது. So இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கு. So beyond the disciples, Jesus Christ is a good role model for us. ஜெபங்கள்ல நீங்க சோர்ந்து போயிராது. Don't be no disappointed in your prayers. போராட்டம் வரும்போது Sometimes when you go through these kind of problems, ஆண்டவரே நான் சரண்டர் பண்றேன். Lord, I surrender completely, Lord. உங்க சித்தம் தாங்க வாழ்க்கையில நடக்கும். Lord, let your will be done in my life. அந்த பூரணமான ஒரு ஜெபம் வரணும். Let us have such kind of complete perfect prayer. We should. நியாயாதிபதிகள் புத்தகத்துல இருந்து 8வது அதிகாரம் வசனம் 4வது வசனத்துக்கு நேராக திருப்பலாம். So can you all turn your Bible to Book of Judges chapter 8 verse 4. கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். Gideon and his 300 men, exhausted yet keeping up the pursuit, came to the Jordan and crossed it. இந்த உங்களுக்கு பின்னுக்கு யாருக்காவது கொஞ்சம் ஹீட்டா கொஞ்சம் இதா ஃபீல் பண்ணுவீங்கடா, இந்த முன்லைன்ல வந்து இருந்தீங்கடா கொஞ்சம் கூலா ஃபீல் பண்ணுவீங்க. ஃபேன் முன்னுக்கு இருக்குது. So people at the seat at the back, if you feel like you need air or want to feel cool, you can come forward. I know sit. இல்ல அப்படி தான் இருக்க போறீங்கடா, இருந்து கொள்ளுங்க, சந்தோஷம். Or if you're happy with that, that's fine. இப்போ இந்த வார்த்தையில இருந்து சில காரியங்களை ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மளோடு இடைப்படும்படிக்கு இந்த வார்த்தை நிச்சயமாக கிரியை செய்யும். For sure these word will intervene with you and God may speak with you for this whole month. விடாய்த்திருந்தும் பின் தொடர்ந்தார்கள். Even though they are exhausted, still they pursued. சொல்லுங்க, அந்த வசனத்தை எடுங்க, எல்லாரும் உங்க பைபிளை திறந்து எடுங்க. Just turn your Bible and just வசனத்துல கையை read. வச்சு And just read the verse. அந்த கையை வச்சு சொல்லுங்க, And place your hand over the verse. விடாய்த்திருந்தாலும் பின் தொடர்வேன். Even though I'm exhausted, still I'm going to chase. ஆமென். ரைட். இப்போ இந்த வார்த்தையிலிருந்து நாம பார்க்கும்போது அதிகமாக இந்த பகுதிகள் அடிக்கடி நாம தியானிக்கிற பகுதியாக இருந்தாலும் இந்த வார்த்தையில ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு செய்தி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். Even though this passage we often meditate and read, but still there is a prophetic message in this passage. இந்த கிதியோன் என்ன செய்கிறாரு, 300 பேரோடு கூட சத்துருக்களை மேற்கொள்வதற்காக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் என்ன செய்கிறார், யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். Now God has chosen Gideon to overcome the enemy with his 300 of men. ஒரு கூட்டம் அங்க அழிக்கப்பட்டது. ஆனா அவங்க அந்த யுத்தத்துல அவ்வளவு பேர் அழிக்கப்பட்டாலும் அவங்க அதோட நிக்க விரும்பல. Even though one crowd of people have been already destroyed, but they haven't stopped with that. என்ன செய்கிறார், யோர்தான் மட்டும் வரும்போது அவங்க அவரோட இந்த 300 பேரும் அவரும் என்னவா இருக்கிறாங்க, மிகுந்த ஒரு தாகத்தோட இருக்கிறாங்க. So when they reach Jordan, you can see he and his men all are exhausted. ஆனா அவங்களுக்குள்ள அவ்வளவு தாகம் இருக்குது. இப்போ தாகம் ஏற்பட்டாலே நாம் என்ன செய்வோம், யுத்தம் செய்யணும், தொடர்ந்து முன்னேறி போகணும், தொடர்ந்து போய் பிடிக்கணும் என்ற எண்ணம் போய் போதும் அப்படி என்ற ஒரு திருப்திக்குள்ள வந்துரும். இல்லாட்ட கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் என்ற மனநிலை தான் நமக்குள்ள உருவாகும். When you got such kind of thirst, what we will think is, our mentality will be is, let me take some rest, let me drink some water, let me take some rest. That's how we think. அது ஒரு மாம்ச ரீதியான ஒரு தாகம் தான். This is the normal thirst for நம்ம every வாழ்க்கையில people. நாம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில சில காரியங்கள் தாமதமாகும் பொழுதோ அல்லது நாம் போகிற பாதைகளில் வருகிற துன்பங்களோ பாடுகளோ கூட நம்ம என்ன செய்யும்னு சொன்னால், தொடர்ந்து பின் செல்லாதபடிக்கு ஓகே போதும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். Even in our life, sometimes these kind of dryness or thirstiness or some kind of trouble or trials and delays happens, we think like this same way. அந்த மனநிலையை தான் நமக்குள்ள கொண்டு வரும். This kind of mindset will bring it to us. ஆனா இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னு சொன்னால், நீங்க சோர்ந்திருக்கிறோம், தாகமா இருக்கிற, களைப்பா இருக்கிற, வறண்டு இருக்கிற,
அவ்வளவுதான் போதும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று சொல்லி என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க, தொடர்ந்து பின் செல்லுங்க, தொடர்ந்து முன்னேறி செல்லுங்க. For this month of August, even though you are exhausted, even though you are dry, you are thirsty, and you're feeling nothing, you're going to do it, but still I would say you're going to chase, you're going to go forward. இப்போ இந்த சம்பவத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். If you read the passage, you will understand. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க விடாய்த்திருக்கும் போது அவங்களுக்கு எப்படியாவது பிடிக்கவே வேணும், அந்த தாகத்தையும் தீர்க்கணும்ன்றதுக்காக, அந்த பசியும் இருக்குது, தாகமாவும் இருக்குது, அதையும் தீர்த்துட்டு அப்படியே முன்னாடி போகலாம்னு நினைக்கிறாங்க. So they have to go forward. Before going it, what they think is they need some thirsty, they need some water, they are hungry, and they have to fulfill all those, and they have to go forward. சுக்கோத் என்று சொல்லப்படுகிற அந்த பட்டணத்துக்கு வந்துட்டு அந்த மனுஷரிடத்துல கேக்குறாங்க. Now they reach the city called Sukkot, and they asking to the people. அந்த பட்டணத்துல வந்து கேக்குறாங்க, என்னோட வந்திருக்கிறவங்க எல்லாம் பசியா தாகமா இருக்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. And they asking to the people over there and saying all these people are so hungry, is there anything there for ஆனா some அந்த people? ஜனங்கள் கிதியோனையும் கிதியோனோடு இருந்த 300 பேரையும் அசட்டை பண்ணுகிறார்கள். But all these people, what they did is they ignored Gideon and his people. அந்த அவங்களுக்கு சொந்த அவங்களுடைய ஜனங்கள் தான், It's own people. ஆனா அவர்கள் என்ன செய்யல, இவனுடைய தாகத்தையோ இவனுடைய பசியையோ ஆற்றுவதற்காக அவர்கள் என்ன செய்யல, அந்த தீர்மானத்துக்குள்ள வரல, அதை தீர்க்கிறவர்களாக செயல்படல. Even though they are so hungry and thirsty, but they are not ready to fulfill their needs. ஆனா இவர் என்ன செய்கிறார், அதை பார்த்த உடனே அப்படியே சோர்ந்து போய் திருக்கல பாருங்க. So when he listened to that, he doesn't become தொடர்ந்து weary, பின்சென்று கொண்டே இருக்கிறார், and he tried to continue, and they're going forward. ஒரு அடுத்த பட்டணம் வருகிறது. Now they reach the next city. சொல்லப்படுகிற பட்டணம். There was a city called அந்த Benuel. பட்டணத்துக்கு வந்து கேட்டா அந்த பட்டணத்து மனுஷர் இதே மாதிரியான சுக்கோத் மனுஷர்களை போல தான் பதில் சொல்றாங்க. And those people also gave same kind of answer what the people of Sukkot gave. இப்போ நமக்கு அந்த சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல, பலவீனப்பட்டு இருக்கிற நேரத்துல இப்படிதான் நாம் உதவியை தேடும் போது யாராவது ஒரு ஆள் தூக்கி விட மாட்டாங்களா, ஒரு ஆள் உற்சாகப்படுத்த மாட்டாங்க, சேர்ந்து ஜெபம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினைப்போம். அப்ப நாம யாருமே அப்படி பண்ணலன்றதுக்காக நம்ம அப்படி உட்கார்ந்து இருந்துட்டோம்டா நம்முடைய நிலை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. Just same like this same way we also sometimes when we are in weary we think like someone could help us, bring us from this position, and someone could join with us and pray, and no one comes. What we think? இங்க பார்க்கிறோம், இந்த கிதியோனும் அந்த 300 பேரும் எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களா இருக்கிறார்கள் என்று சொன்னால், தாகமா இருக்கு, பசியா இருக்குது, யுத்தம் செய்யறதுக்கு இப்ப பலனே இல்ல, ஆனா பலன் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து சத்துருவை பின்தொடர்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. How these people of Gideon, they don't have any strength, they were thirsty, they were hungry, even though they don't have strength, but still they decided to continue and pursue further. வசனம் 12 இப்படியாய் சொல்லுகிறது. Verse 12 says like this. அந்த சேபாவும் சல்முனா என்று சொல்லப்படுகிற அந்த ரெண்டு ராஜாக்களையும் பிடிக்கும் வரைக்கும் அவங்க விடவே இல்லை. Until they captured these two kings, Seba and Salmuna. அந்த ரெண்டு ராஜாக்களையும் பிடித்து அந்த சேனையை கலங்கடித்து விடுகிறார்கள். They captured both the kings and they destroyed the whole of the army. இந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவர் என்னத்தை நமக்கு கற்று தருகிறார் என்று சொன்னால், from this passage what is God is teaching to us is கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். Christian life is also kind of similar நாம் life. ஓடுகிற ஓட்டம் என்பது இடையில நிக்கிற ஓட்டம் அல்ல. The race that we are running is not the race that we stop off the way. எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சோர்வுகள் வந்தாலும் நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். What kind of problem or trials or whatever may be the things that comes off the way, we going to continue our race. பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை அதுதான். Paul is the one who says like போராட்டத்தை என்ன செய்தான், போராடினேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று எழுதுகிறார் பாருங்க. அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். Paul says in this way, I started my race and I completed the race successfully. That is the one. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 5 பாத்திரங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். Now I just want to place you 5 characters அந்த 5 before you, பாத்திரங்களும் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக நாம் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். Those 5 characters is going to encourage us and we going to learn something from them. எதற்காக? இன்னும் நான் அடையல, நான் பெற்றுக்கொள்ளல, சோர்வா இருக்கிறன்றவங்கள ஆண்டவர் உற்சாகப்படுத்தும்படிக்கு அந்த 5 கரெக்டர் மூலமாக பேசுவார். So people are saying that I can't do it further, I'm so weary, I'm so tired. For those people God going to encourage you. முதலாவது கரெக்டர் நோவா. First character is Noah. நீங்க வேத புத்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நோவாவுக்கு தேவன் கொடுத்த கட்டளை அப்படிப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்கிறது. So God gave such kind of command to Noah to do something. Genesis chapter 6 7 ல நீங்க வாசிக்க முடியும். You can read that about in Genesis chapter 6 and 7. அங்கே அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷன் இல்ல 6 அதிகாரமும் 7 7வது அதிகாரத்திலும்
நோவாவுடைய சம்பவத்தை வாசிக்க முடியும். We can read about the passage of Noah in chapter 6 and chapter 7. Chapter 6 verse 22 வாசித்தீர்கள் என்று If சொன்னால் you read verse 22, அது வாசிங்க. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். Noah did everything just as God commanded him. இப்போ இந்த வார்த்தை மிக முக்கியம். Very important word. இப்போ இந்த நோவா கர்த்தர் கட்டளையிட்டபடி செய்து என்ன செய்தானா? இடையில பெண்டிங்ல விட்டுட்டான். அப்படி இருக்குதா? முடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. When Noah started his work, whatever God commanded, doesn't say that he half the way stopped it. No, he completed that whatever God இப்போ said. நோவா செய்த வேலை உங்களுக்கு தெரியும். You know what Noah has done. அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பேழையை அவன் பார்த்தது கிடையாது. Never ever he has seen such kind of ark. அதுக்கு முன்னாடி அவன் மழையை பார்த்தது கிடையாது. He never seen rain as well. பார்க்காத ஒன்றை தேவன் சொன்னதற்காக அவன் கீழ்ப்படிந்து என்ன செய்கிறான்? செயல்பட ஆரம்பிக்கிறான். Which he haven't seen something, but since God has told him, he started to do. இப்போ சொன்ன உடனே கீழ்ப்படிந்து ஒரு வருஷத்துக்குள்ள கட்ட முடிச்சிருந்தா நாம சொல்லலாம் பரவாயில்லையேன்னு சொல்லியிருக்கலாம். So if he started his work and he completed within a year, then we would appreciate him. ஆனா இந்த நோவாவுக்கு பேழை கட்டி முடிக்க 120 வருடங்கள் ஆனது. To build this ark, Noah, he took 120 years. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just imagine that. ஒரு வீட்டை கட்டி 5 வருஷம் 6 வருஷம் அப்படி இழுபட்டு கொண்டே இருந்தாலே நம்முடைய மனம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. Imagine we are building a home and then it takes 5 years and 6 years. Then if you haven't completed, then how it will be? இழுபட்டு கொண்டிருக்கிற பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம சோர்ந்தே போயிடுவோம் இல்லையா? If it's getting dragged day by day, then how we will be disappointed. இன்னும் முடிக்கலையே. These many years happened, nothing happened. 120 வருடங்கள் தொடர்ந்து அவனுக்கு கொடுத்த பணியை என்ன செய்கிறான்? அது நிறைவு பண்ணும் வரைக்கும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். You can see for 120 years until it completed, he was continuing his work. உண்மையிலே இந்த வாக்குத்தத்தங்களை பெறுறது ஈஸி தான். Sometimes it's easy to get the promises. இப்போ வாக்குத்தத்தங்களை தரும்போது ஆண்டவர் உங்களுக்கு 5 வருடம் 7 வருடம் எல்லாம் சொல்ல மாட்டார். When God gives a promise, he doesn't say give a year and say that within 5 years or within 6 years he will do it. நோவாட்டையும் ஆண்டவர் சொல்லல, நோவா நீ ஒரு பேழை கட்டு அதுக்கு 120 வருடங்கள் ஆகும் என்று சொல்லி இருந்தா நோவா எப்படி மனசு வந்திருக்குமோ தெரியாது. Just imagine for to Noah as well, God didn't say that just build the ark, it's going to take 120 years. Imagine if he said how it will be. ஆண்டவர் பேழை கட்டு அப்படி என்று மாத்திரம் தான் சொல்லுகிறார். God he said that just build the ark. ஆண்டவருக்கு ஹியூமன் மைண்டுடைய லெவல் தெரியும். God knows the human mind and his our level. இந்த காலத்தை மாத்திரம் கரெக்ட்டா சொல்லிட்டோம் என்று சொன்னா அறிஞ்சிட்டோம் என்று சொன்னா அவ்வளவுதான். அதுக்கு பதிலா வேற என்னத்தையாவது பண்ணிரலாம்ன்ற மாதிரி தான் மனசு அடுத்த லெவலுக்கு போயிடும். If people come to know the time of the Lord, then we will start to plan it accordingly and then we will think where we go. முக்கியமாக இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளணும். This thing we need to understand. தேவன் சில நேரங்களிலே காலங்களை சொல்லாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. So when God sometimes doesn't say the timing, there is a reason behind that. அந்த காலங்களுக்குள்ள தேவன் மறைத்து வைத்திருக்கிற காரியங்களை நம்மளை உருவாக்குறதுக்கு ஏதுவாக இருக்கலாம். Those hidden times are the time that it will it will mold us and shape us. ஆனா ஒன்றை நாளா புரிந்திருக்கணும், காலங்கள் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்குது. One other thing is all the timings are in God's hand. இப்போ இந்த நோவா இந்த பேழையை கட்ட ஆரம்பிக்கும் போது நாம நீங்க எத்தனை பேர் நோவாவோட மூவி பார்த்திருக்கீங்களா தெரியாது. So I don't know how many of you watch the Noah's movie. அதை கட்ட ஆரம்பிக்கும் போது அந்த ஜனங்கள் எல்லாம் அவனை பரியாசம் பண்ணுகிற ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. When he start to build the ark, you can see in that picture in the movie, the people start to mock at him. ஏன்னா அவங்க இதுவரைக்கும் அப்படி ஒரு காரியத்தை பார்த்ததில்லை. என்னடா இந்த மனுஷன் தரையில என்ன செய்யறான், ஒரு பேழையை கட்டுறானேன்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணிருப்பாங்க. The people are looking at him, mocking at him, like they're building an ark just in the ground. கட்டி முடிக்கவும் முடியல. He couldn't complete the work. இந்த 8 பேர் அதுல 3 சன்னு இந்த பேரை வச்சிட்டு எப்படி அதை முடிக்கிறது? You can see just 8 people including 3 sons. How come he can do ஒரு that? பக்கம் பரியாசம் பண்ற ஒரு கூட்டம் இருக்குது. One side people are mocking at him. கட்டறார் கட்டிக்கொண்டே இருக்கிறார். And he was trying to build and build and build. காலம் போய் கொண்டே இருக்கு. And the days also pass. ஆனா எங்கேயும் வேதத்துல என்ன சொல்லல தெரியுமா? கட்டினதை அவர் இடையில நிறுத்தினார் என்ற வார்த்தையை பார்க்க முடியாது. But in the Bible you can't find anywhere when he started his work he half the way stopped. No, you can't see நல்லா that. புரிந்து கொள்ளணும். Just understand this. ஆகாய் காலகட்டத்தில் தீர்க்கதரிசி ஆகாயினுடைய காலகட்டத்தில் நடக்குது. ஆண்டவர் ஆலயத்தை மறுபடி கட்டும்போது சொன்னபோது அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சுறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. அதுக்காக எழுதப்பட்ட தீர்க்கதரிசனம் தான் அந்த ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம். In the time of Haggai the prophet, God speaks to those people because those people are so weary. That's the reason God spoke to them. That is the book of prophetic book. ஆண்டவருடைய ஆலயத்தை அவங்க மறந்துட்டாங்க. ஆண்டவருடைய அந்த அலங்கங்கள் அதை பற்றியெல்லாம் அவங்க சிந்தை இருக்கல. அவங்க சொந்த காரியங்கள்ல செயல்பட ஆரம்பிச்சாங்க. They
They forgot the God's temple, they forgot the wall and everything. They started to look at their own work. ஆனா இந்த நோவாவுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா கட்ட தொடங்குனதுல ஃபோக்கஸா இருக்கிறாரு பாருங்க. But if you look at the Noah's heart, when he started to build, his focus, all his focus was to build. He continued to build. கட்டி முடிக்கும் வரைக்கும் அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். Until he finished, he continued to do that work. நோவாவிடத்தில் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்று சொன்னால் எவ்வளவு சோர்வுகள் எவ்வளவு மனமடிவுகள் வந்தாலும் தேவன் உங்களிடத்தில் சொன்னதை அதை அடையும் வரைக்கும் அதை பெறும் வரைக்கும் அதை கண்டடையும் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். What we can learn from Noah is whatever may be the situation, until we complete that, let us continue and go forward and do those things. ஒரு பக்கம் அவன் கட்டி கொண்டிருந்தான். One side he was building the ark. 2 Peter 2 verse 5 இப்படியாய் சொல்லுகிறது. 2 Peter chapter 2 verse 5 it says அங்கே like வாசிக்கும் பொழுது பாருங்க அந்த வசனத்தை. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. It says but to protect Noah, the preacher of the righteousness. அப்ப இந்த 120 வருடங்களிலும் அவனுடைய இருதயமும் ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருந்தது. தேவன் சொன்ன அந்த பேழையை கட்டுவதற்கு இன்னொரு பக்கம் அவன் பிரசங்கித்து கொண்டே இருக்கிறான். So you can see for the 120 years, one side he was building the ark, the other side he was preaching the righteousness. ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணப்படல. Not even one soul got saved. நான் என்ன பிலீவ் பண்றேன்னா அவன் 120 வருடங்களும் பிரசங்கித்து கொண்டே இருந்தான். What I believe is for 120 years he would have preached. என்னடா ஒரு ஆத்மா வரலன்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும்? Imagine that one soul they haven't got. நாமளே ஜெபம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். We also ஒரு pray a புதிய lot. குடும்பம் வராதான்? Is there a new family will come or not? இல்லையா? That's how we see, isn't it? ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க ஒரு புதிய குடும்பம் வராதா? So we pray and then we wait for new family ஒரு to come. குடும்பம் ஒரு வாரமும் வராதான்? So every week will there be a new family? நம்ம வேலை பிரசங்கிக்கிறது, நம்ம வேலை ஜெபிக்கிறது. Our work is to preach, our work is to pray. அனுதினமும் ரட்சிக்கப்படுறவர்களை கூட்டி சேர்க்கிறது அது அவருடைய வேலை. So to people to gather into the church, it's God's work. நம்ம வேலையை செய்கிறத நாம என்ன செய்ய கூடாது? விட்டு விட கூடாது. What we have to do, our work, we should not stop doing that. இந்த மாதத்துல நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். In this month I want to encourage you. ஒன்னு நடக்கல, பெறல, அடையல, பார்க்கல அப்படி என்ற மனநிலையை எடுத்துருங்க. So don't ever have think like I don't see that, it doesn't happen, it's how it going to happen. Don't think about it. உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டே இருங்க. Whatever you could do, just go ahead and do that. இந்த மனமடிவுகள் உங்களை ஒன்றும் செய்யாதபடிக்கு உட்கார வைத்து விட கூடாது. So these disappointments should not pull you down and make you to sit. நோவாட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். This is what you can learn from the Noah. தேவன் சொன்னபடியே அவன் செய்து முடித்தான். According whatever God said, Noah completed his work. முடிக்காம நாம சாக்கு போக்கு சொல்றவங்களா இருக்க கூடாது. Without finishing, we cannot give some excuse to the Lord. இரண்டாவது காரியம், The second thing is, யாக்கோபினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள let's முடியும். read from the life of Jacob. ஆதியாகம புத்தகத்திலே 32வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். We can see it in book of Genesis chapter 32 verse 26. verse 26. Then the man said, "Let me go, for it is a daybreak." But Jacob replied, "I will not let you go unless you bless me." அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். ஆமென். இப்போ இந்த பகுதி ஒரு அருமையான சத்தியத்தை நமக்கு போதிக்கிறது. So this passage teaches a wonderful truth. இப்போ யாக்கோபு ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன் கிடையாது. Jacob is not a person who was filled with the spirit. இவருடைய ஜெபம் சரீர பிரகாரமான ஜெபம்தான். His prayer is a kind of fleshly prayer. நல்லா கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா, Just if you look at deeper about this passage. இப்போ நமக்கு ஆண்டவருடைய புது பலத்தையும் புது அபிஷேகத்தையும் ஜெபாவியையும் தந்து செய்கிறாரு ஜெபிக்க வைக்கிறதுக்கும் அந்த அபிஷேகமே இல்லாத ஒரு மனுஷனால எப்படி ஜெபித்தார் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. Today God gives his spirit and the praying spirit and willing spirit so that we pray, but at those times he doesn't have anything but in his flesh he prays. ரோமர் 8:26 அதைத்தான் சொல்லுகிறது. பாருங்க, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்க செய்கிறார். In Romans chapter 8 verse 26 you can see with all groaning the Holy Spirit who is within us he prays. இப்போ இந்த ஜெபத்துல இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, when we pray in this matter, யாக்கோபுடைய நிலை உங்களுக்கு தெரியணும். you can know the status of Jacob. இப்போ இந்த சந்தர்ப்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இவருடைய சகோதரனை சந்திக்க போறாரு. அவன் சகோதரன் என்ன செய்கிறான்? ஒரு பெரிய ஒரு சேனையோட வருகிறான். So now he go to meet his brother, but you can see his brother is coming against him with an army. இப்போ அந்த போராட்டத்துல இவர் இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னு சொன்னா, எப்படியாவது கர்த்தர் தான் ஒரு வழி, அவர் மாத்திரம் தான் தனக்கு உதவ முடியும், கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கணும்
அப்படின்றதுல உறுதியா நிக்கிறார். So in this journey, he made a decision that there is no other person going to help me. Only God is the only source he can help me. இப்ப நம்ம எல்லாம் ஜெபத்துல வந்தோம்னு சொன்னா When we come to நம்ம prayer, ஜெபம் எப்படி இருக்கும்னு சொன்னா how our prayer will be? ஆண்டவர் ஆன்சரே பண்ணிருக்க மாட்டாரு. God would have not given answer. ஆண்டவரே நான் போய்த்து வர ஆண்டவரேன்னு. And he said like, Lord, let me go. இங்க எப்படி இருக்குதுன்னா You know what he says? அங்க ஆண்டவருடைய தூதன் சொல்றாரு நான் போகட்டும்னு அவர் சொல்றாரு. And now angel of God, ரெண்டு he வித்தியாசம் says, இருக்கு பாருங்க. let me go. He says, let me go. அந்த See the difference. பிடிவாதமான ஒரு ஜெபம் பாருங்க. See the என்ன persistent prayer. ஆசீர்வதித்தால் ஒளியே நான் போக விட மாட்டேன். I will not let you unless you bless me. இப்போ வசனம் அங்க அதுக்கு முன்னாடி வாசிச்சீங்கடா தெரியும். If you read further, before that, அங்கே சொல்லும்போது எப்படி சொல்லுகிறதுன்னா பொழுது விடியும் அளவும். and you can see Verse for the 24 daybreak. சொல்லுகிறது. Verse 24, you can see that. பொழுது விடியும் அளவும் போராடினான் என்று And எழுதப்பட்டது. man wrestled with him till daybreak. நமக்கு 5 நிமிஷம் ஜெபிச்சாலே போதும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துரும் So பாருங்க. when we pray for 5 minutes and then we think like in ஒன்று அடைய நினைக்கிறோம் என்று சொன்னா அதுல தொடர்ந்து இருக்கிறது. So when you try to achieve something, that should be persistent in that. அதிகமான தேவ ஊழியக்காரர்களுடைய சாட்சி என்ன தெரியுமா? You know, most of the great man of God's testimonies, ஜெபத்துல அவங்க எழும்பும்போது அந்த ஜெபத்துக்கு ஆன்சர் வராத வரைக்கும் அவங்க எழும்ப மாட்டாங்க. so until they get up from the prayer place, only when they receive the answer, they will ஆன்சர் get. அந்த ஜெபத்துல இருக்கும்போது கர்த்தர் ஏதாவது விதத்துல பேசணும். Somehow God should reply to them before they leave the எதற்காக place. வேண்டுனாங்களோ அதுக்குரிய பதில் ஏதாவது வசனத்தின் மூலமாவது கர்த்தர் இடப்படணும். So for what reason they are praying, they should get an answer. Even through the word of God, they should receive an answer. அப்படியாகத்தான் அவர்கள் காத்திருப்பார்களா? That is how these people will wait. இப்போ இந்த யாக்கோவனுடைய மனநிலை அப்படிதான் இருக்குது. Same way you can see Jacob's lifestyle as இப்போ well. அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னால் நான் சிம்பிளா உங்களை போக விட மாட்டேன் நீங்க என்ன ஆசீர்வதிக்கும் வரைக்கும். So his mindset was, I am not let you go until you going to bless me. ஆண்டவர் அவனுடைய சரீரத்தை கூட பலவீனப்படுத்தி பார்க்கிறார். You can see that God, the angel of God, also touched his flesh body. அங்கே சொல்லுகிறது ஆண்டவர் அவனுடைய தொடை சந்தை தொட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And he says that God has touched his socket of his Jacob's hip. தொடை சந்தை தொட்டும் கூட அவன் என்ன செய்ய மாட்டேன்றான், விட மாட்டேன்றான். Even though God touched like that, still he is not ready to leave நமக்கு God. 5 நிமிஷம் முழங்கால் படியிடும் போது கொஞ்சம் லைட்டா வலி இருந்தாலே போதும் அப்படினு விட்டு ரிலாக்ஸா உட்கார்ந்துருவோம். When we pray, when we kneel down, in 5 minutes time we get the pain, immediately we will relax ourselves. இந்த இடத்துல யாக்கோவின் இடத்துல இருந்து நாம கற்றுக்கொள்ளணும். This is what we can learn from the life of Jacob. ஆசீர்வதித்தால் ஒளியே Until you bless அதை me, பெற்று கொள்ளும் வரைக்கும் until you receive என்னுடைய things, ஜெபத்திலே நான் சோர்வே காணக்கூடாது. I am not see any kind of weariness in my prayer. வந்தே தீரணும். So I need to receive an answer from the கர்த்தரிடத்தில் Lord. இந்த பதில் வரும் வரைக்கும் நான் அவரை விட மாட்டேன். Until I receive an answer from the Lord, I am not going to let him தேவ go. பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஜெலஸ் ஒரு வைராக்கியம் உருவாகும். We children of God should have this kind of zeal within us. கர்த்தருக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எழும்பணும். We should have such kind of zeal within us. கர்த்தருக்காக அப்படி ஒரு வைராக்கியம் எழும்பணும். Also we should have the zeal for the Lord as ஆண்டவரே well. நீங்க எங்களுக்கு செய்தே தீரணும். Yes Lord, you need to do this நீங்க for தந்த us, Lord தீரணும். God. You need to have to do உங்க it, Lord நாமத்தினால God. எதை கேட்டாலும் நீங்க செய்வேன் என்று சொல்லி In இருக்கீங்க. your name, whatever you ask, I'm going to give you, said Lord God. இந்த ஜெபங்களை இந்த வாக்குத்தத்தங்களை பிடிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார. You need to hold on to these kind of words and then you need to sit on the நான் Lord's மறுபடியும் சொல்றேன், presence. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரண ஏதோ மதச்சடங்கோட வாழ்கிற வாழ்க்கை இல்ல, அனுதினமும் அற்புதங்களை ருசிக்கிற வாழ்க்கை. The Christian life is a normal ritual life. It's every day we experience God in our life. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். May the Lord bless you and strengthen யாக்கோபுக்குள்ள you. இருந்த அதே வைராக்கியத்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆண்டவர் வைப்பார். So same kind of zeal that Jacob had, same kind of zeal நாங்க that the Lord அடையும் give to வரைக்கும் you நாங்க and என்ன me. செய்ய மாட்டோம், உங்களை விட மாட்டோம். Until I receive it, I எங்களை will not leave you. ஆசீர்வதிக்கும் வரைக்கும் நாங்க உங்களை விட மாட்டோம். Until you bless me, I won't leave you, பிள்ளைகளை Lord. பலப்படுத்தும் வரைக்கும் ஆசீர்வதிக்கும் வரைக்கும் நாங்க உங்களை விட Until you மாட்டோம். bless our children and strengthen our children, I பிள்ளைகளை won't வாழ்க்கையில leave you. ஜெயத்தை கொடுக்கும் வரைக்கும் உங்களை விட Until மாட்டோம். you give the victory in our children's life, I அப்பா will not சொல்லணும், leave you. போதாப்பா நான் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். And God should say, உனக்கு enough, அற்புதத்தை it's, let செய்யறேன் me என்ற bless you. வார்த்தை வரணும். God should give a word that I'm going to தேவன் bless அதை your child. எதிர்பார்க்கிறார். God அந்த is expecting வைராக்கியத்தை such நமக்குள்ள a, எழுப்பணும். we should rise up such kind of zeal மூன்றாவது within ஒரு us. காரியம், Thirdly, 2 ராஜாக்கள் புத்தகம் 4வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். you can read it in 2 Kings chapter 4. 2 Kings chapter 4 verse 23. Chapter 4 verse 23. எடுத்து வாசிக்கலாம். Why go to him today? He asked. It is not the new moon or Sabbath. That's all right, she said. அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்டு சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியிருக்குது என்று சொல்லி அனுப்பி. சரி, 2 ராஜாக்கள் chapter 4 verse 29 வாசிங்க. அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து,
நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக்கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினாவாமலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். 30 வாசிச்சிருங்க. பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றால், அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். ஆமா, இந்த சம்பவம் கூட ஒரு அருமையான பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறது. Even this passage also teaches a wonderful thing for us. இந்த சுனேமியாள் என்று சொல்லப்படுகிற அவளுடைய ஊருடைய பேராலே அவள் அழைக்கப்படுகிறாள். And there was a city called Sunami. That's how she also called. இந்த சுனேமியாளுக்கு ஆண்டவர் பிள்ளை இல்லாமல் இருந்தவளுக்கு அற்புதமாக எலிசா தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தையை கொடுத்து என்ன செய்கிறார்? பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கிறார். For this Sunamite woman, God gives a word through Elijah, and God also give a child. ஆனா இந்த பிள்ளை வளரும் போது, சிறுவனாகும் பொழுது என்ன செய்கிறது? சடன்லி அவனுக்கு தலை வலிக்கிறது, சடன்லி மரித்து போய் விடுகிறார். And sometime later this child has a headache, and then later he died. ஆனா இந்த சுனேமியாளுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொன்னா, But if you look at the heart of இது the Sunamite கர்த்தர் woman, கொடுத்த ஆசீர்வாதம். this is the blessing of கர்த்தர் God. தந்த ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் தான் என்ன செய்யணும்? எனக்கு பதில் செய்யணும். It's God given blessing, then God has to answer for this. அப்போ அவளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, தன்னுடைய குழந்தையை மரித்த நிலையில அடக்கம் பண்ண அவளுடைய மன ஓடல்ல மரித்த குழந்தை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு அவள் என்ன செய்கிறாள்? ஓடுகிறாள். So her mindset was, the dead child, I'm not going to bury my child. Instead of that, I want to raise up my child. She's running after the prophet. இப்போ நீங்க வேதத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால், If you look at the word of God, பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல அதிகமாக நீங்க மரித்த மனிதர்களை எழுப்பின சம்பவங்களை பெரிய அளவு வாசிக்க முடியாது. 2-3 சம்பவங்கள் தான் இருக்கிறது. in the Old Testament, book of Old Testaments, you cannot find the people have risen, the dead people. You cannot find much. Only 2 or 3 places you can 3 see. places தான் பார்க்க முடியும். Only you can see in 3 places. 3 பேர் தான் நீங்க மரித்தவங்களை பார்ப்பீங்க. Only 3 person who have died. இந்த இடத்துல இந்த குழந்தையை பார்க்க முடியும். அதே மாதிரி எலியா ஒரு பிள்ளை எழுப்புறாரு. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், எலிசாவினுடைய எலும்பு பட்டு மரித்த ஒருவன் எழுப்பப்படுகிறார். And you can see this place and one other place where Elijah raised up one, and after that you can see Elijah's bone was touched, and then where the person raised. ஆனா நியூ டெஸ்ட்மென்ட்ல அப்படி பார்க்க முடியாது. But you can see not see it in New Testament. மரித்தவங்க எழுப்பப்படுகிறது சர்வசாதாரணமாக நடந்திருக்கிறதாக வேதம் காட்டுகிறது. So in the New Testament there are many people have been risen. That's how it shows. சரி, அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், எப்படியாகிலும் தன்னுடைய குழந்தை உயிர் பெறணும். In this kind of mindset, what she was thinking is, somehow my child should rise up. இப்போ அவளுடைய புருஷன் கேக்குறாரு. Now his husband asking, என்னத்துக்குமா நீ அமாவாசை இல்ல ஒண்ணுமே இல்லையே, இப்ப என்னத்துக்கு போகணும்? ஓய்வு நாள் இல்ல, நீ இப்ப என்னத்துக்கு அந்த தீர்க்கதரிசியை பார்க்கணும்? and he was asking this question, there's no new moon or the Sabbath, why you want to go and meet the prophet? இப்போ அவளுடைய ஹஸ்பண்ட் என்ன செய்ய நினைக்கிறான்னு சொன்னா, அதை தடுத்து நிறுத்த பார்க்கறேன்னா அவனுக்கு தெரியாது குழந்தை மரித்திருக்கிறது. So now her husband, he doesn't know any of this because he may stop to what it's going அவளுடைய to do. ஃபோக்கஸ் மாறவே இல்ல. And her focus didn't எல்லாம் change. சரிதான், நான் போகட்டும் அப்படின்றா. Oh yes, everything is okay, let me go and meet him. உண்மையிலே இந்த சுனேமியால் பாராட்டப்பட வேண்டிய ஒரு Very, very importantly, இந்த she has to be மென்சுகளை பாருங்க, appreciated. கூப்பிடுறோம் அந்த மென்ஸுக்கு போகலான்டாலும் போரண்டோட கையை தூக்கி போட்டு 16 கை தூக்குது, கடைசியா 8 ஆகுது, கடைசியா 4 பேர் தான் இருக்குன்ற மாதிரி போகுது. So you can see the men's trip, like, you know, when it was like, you இந்த know, ஈஜிய 16, சபைக்குள்ள இருக்க 12, 8. சுனேமியாளுகளுக்காக ஸ்தோத்திரம். So there are many Shunammite here. ஆனா பார்த்து சுனேமியாள்களே உங்களுடைய கணவர்களை புஷ் பண்ணியாவது அனுப்பிடுங்க. Somehow try to push your husband and then send them. இல்ல உண்மையிலேயே சொல்றேன், இந்த சுனாமியாளுடைய ஹார்ட் எப்படி இருக்குதுன்னா, Now you can look at the Shunammite heart, ஒரு the woman's அருமையான heart. ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு ஹார்ட்டா இருக்கு பாருங்க. She had a zeal, a zealous அவளுக்கு heart. தெரியும் இந்த ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா கூட சம்டைம் என்ன செஞ்சிருப்பார், அடக்காரதை ஒழுங்குபடுத்தி இருப்பார். So if I tell to my husband, then he will prepare the funeral service for my அவள் child. அடக்காரதனை பார்க்க விரும்பல, தன்னுடைய குழந்தை உயிரோடு இருக்க வேண்டும் என்கிற பார்வை உள்ளவளா இருக்கிறார். She doesn't want to see the funeral service. Instead of that, she wants to see his son as alive person. அவளுக்கு அவளுடைய ஹஸ்பண்டுடைய சுபாவம், ஹஸ்பண்டுடைய கேரக்டர், ஹஸ்பண்ட் எப்படி நினைப்பார், அடுத்த ஸ்டெப் எடுப்பார் என்று அவளுக்கு தெரிந்திருக்கு. She knows very well how my husband will think and what kind of steps he may இந்த take. சுனாமியால் மாதிரியே இருந்திருங்க. You just be like Shunammite ஹஸ்பண்ட் woman. கிட்ட கேட்காதீங்க. Don't ever ask to husband these kind of things. அப்ப கேட்கலன்னு சொல்லி போட்டு அதுக்காக தவறான காரியத்துக்கு இல்ல, நல்ல காரியத்துக்கு மாத்திரம். So don't listen when I say don't listen, like, you know, not for everything, நன்மையான காரியங்களுக்கு மாத்திரம். just only for the good things. அதுக்காக கர்த்தரிடத்துல போராடலாம். Just சிலதை பகிர்ந்து
also உடனே with உங்களுடைய God. விசுவாசத்தை அவங்க உடைச்சு விட்டுருவாங்க. Sometimes with the faith that you have, sometimes they will bother your faith. சுனேமியாளுடைய புருஷர்களா இங்க நிறைய பேர் இருக்காங்க. And there are many Shunammite, husbands are there. போல அந்த விசுவாசத்தோட எழும்பணும். You have to be like, Shunammite. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. Now what the verse says, இப்போ அவள் இப்போ புருஷன்ட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகி தொடர்ந்து போய் கொண்டிருக்கு. now she got escaped from her husband and then now she going அவளுடைய forward. பிரயாணத்தை அவள் நிறுத்த விரும்பல. And she doesn't want to stop her journey. இப்போ அடுத்தபடியாக இந்த வேலைக்காரன். And the next one is the Gehazi, the servant. Verse 24 சொல்ல அந்த கேசி இல்ல இவளுடைய வேலைக்காரன். So now her servant. கழுதையில சேணம் வைத்து என்ன சொல்றான் தன் வேலைக்காரனை நோக்கி சொல்றான். Now she was saying to her servant, நீ இதை ஓட்டி கொண்டு போ. and saddle the donkey. நான் உனக்கு சொன்னா ஒளிய போகிற வழியில எங்க ஓட்டத்தை என்ன செய்யாத நிறுத்தாத. Don't slow down for me unless I tell you. எவ்வளவு அவேர்னஸ் எவ்வளவு ஒரு ஃபோக்கஸா இருக்காள் பாருங்க. See how she is so focused. இந்த வேலைக்காரன் கூட இடையில என்ன செஞ்சிர கூடாது நம்மளுடைய பயணத்தை ஸ்டாப் பண்ணிர கூடாது. Even my servant should not stop the journey at halfway. No. புரியுதா? அவளுடைய சிந்தையில் எப்படி இருக்குன்னா நான் எதை அடையணுமோ அதை எதை பெறணுமோ அதை பெறும் வரைக்கும் என்னுடைய ஓட்டத்தில் இடையில எந்த தாமதமும் வந்துடக்கூடாது. So her mindset was, what I tried to achieve, what I plan to receive it, there should not be any hindrance in the way. அப்படி சொல்லிட்டு போய் கொண்டே இருக்கிறார். And she said like that and she was going forward. அடுத்ததாக தான் எலிசாவினுடைய வேலைக்காரன் வர்றார். And after that you can see Elijah's servant. அதை தான் வாசிங்க. Verse 27 you can read about that. எலிசா என்ன செய்கிறார் என்று சொன்னா தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புறார் போய் அந்த அற்புதத்தை செய்யும்படி அந்த குழந்தையை உயிரோடு எழுப்பும்படி. And now Elijah what he does is he sends his servant Gehazi to there. இப்போ இந்த கேசி அனுப்பப்பட்டோன்னே இந்த அம்மா வந்து ஓகே நம்ம வேலைக்காரனையாவது அனுப்பிட்டான்னு சொல்லி திரும்பி இருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just imagine she thinks like already Gehazi has went, the servant has went, let me stay. If she thinks இந்த like ஆளு போய் that, தடியை வச்சு பார்க்க இருந்த கேசி because he was taking, குழந்தைக்கு ஒரு சின்ன அசைவு கூட ஏற்படல. and after the staff was put in there was no change. அப்போ இந்த இடத்துல என்னத்தை நான் பார்க்கிறேன்னு சொன்னா அந்த சுனேமியாளுடைய இருதயம் எங்க அற்புதத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேனோ அந்த இடத்துல தான் அந்த உயிரையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதுல ஃபோக்கஸா இருக்கு. Shunammite what she was thinking, where I got this blessing from the Lord, same place I'm going to receive the life as well. அப்ப அவளுடைய கவனம் முழுக்க அங்க தான் இருக்கு. All her focus was over there. அவள் சொல்லுகிறாள், she says, வேலைக்காரன் போய் கொண்டிருக்கான் ஓடி கொண்டிருக்கான். Yes, servant was going there. வேலைக்காரன் போனாலும் இவள் என்ன செய்யல இந்த மனுஷனை விடல தேவ மனுஷன். Even though the servant was going, she haven't leave the man of God. அந்த மனுஷனை பிடிச்சு கொள்றாள். And she was holding on to the man of God. அதனால அவள் சொல்லப்படுகிறது நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறாள். And that's the reason she says that I will not leave you in the name of the Lord. இதுக்கு மேல எலிசாவால நிக்க முடியல. Henceforth Elisha couldn't stand. என்ன செய்யணும்? உயிரோட எழுப்பி தான் தீரணும். For sure he has to raise the அந்த child. நிலைக்குள்ளாக எலிசா தள்ளப்பட்டு Elijah was pushed into such kind of situation. நல்ல இந்த காரியத்தை நீங்க கற்றுக்கொள்ளணும். Just you need to learn from this passage. சுனாமியாளுக்குள்ள இருக்கிற இருதயம் எப்படிப்பட்டதுன்னா பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் This அந்த அற்புதத்தை தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெறும் வரைக்கும் அவளுக்குள்ள விடாப்பிடியான முயற்சி இருந்து கொண்டே இருக்கு. You can see the Shunammite child's in her heart mindset until she receive it, she is not going to let down, she going to continue pursue. You need to pursue. இடையில எது நம்மள டைவர்ட் பண்ணிர கூடாது. Nothing should not hinder your journey. அடையும் வரைக்கும் நான் விட மாட்டேன். Until you achieve it I am not going to leave. அந்த உயிர் அடையும் வரைக்கும் இந்த சுனேமியால் என்ன செய்கிறாள்? பின்தொடருகிறாள். The lost life is going to come back. Until it come back I'm not going to leave. நான்காவதாக fourthly இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். we going to learn another thing. மார்க்கு புத்தகம் 14வது அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். So the book of Mark chapter 14 we can learn something from the life of Jesus Christ. 32ல வாசித்தீர்கள் என்று சொன்னார். If you read Mark chapter 14 verse 32, அங்கே சொல்லுகிறது கெத்செமனே எனப்பட்ட தோட்டத்துக்கு வந்தார்கள். you can see it says they went to the place called Gethsemane. அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று என்ன செய்றாரு? சீசர்களை உட்கார வைக்கிறார். And Jesus said to the disciple, sit here while I pray. அங்க அவர்களை உட்கார வைத்துட்டு அவர் தன்னுடைய சீசர்களில 3 பேரை மாத்திரம் கூட்டி கொண்டு போயிட்டு அவங்கள இன்னொரு இடத்துல உட்கார்ந்து ஒரு மணித்தியாலம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்றார். And he makes all the disciples sit and then he picked up 3 of them and went further and he said that just pray here for 1 hour. இப்போ இந்த மனநிலையை கொஞ்சம் பார்க்கணும். Just think about the mindset நம்முடைய over here. ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது when we read about or we see about the life of Jesus Christ in this வேத place, பண்டிதர்கள் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை. the Bible scholars very important அவர் in things he 100% says. தேவனாக இருக்கிறார், அதே நேரம் 100% மனிதனாகவும் He இருக்கிறார். is 100% God and 100% human as well. இப்போ அவருடைய 100% மனித தத்துவத்தில் இருந்து மனித நிலையில இருந்து என்ன செய்கிறார் பார்க்கும் பொழுது அவர் அடைய போகிற அவமானங்கள், அவர் அடைய போகிற பாடுகள் அவருக்கு முன்பாக இருக்குது. You can see with the 100% human mentality, you can see that all the 100% suffering and then shame. Think about all this. இப்போ நாம இப்படித்தான் நமக்கு மரணம் வரப்போகிறது என்றது முன்னாடி தெரிஞ்சிட்டா அந்த பார்க்கிற அந்த காரியமே நம்ம என்ன செய்தோம் கொண்டு போட்டு. Imagine that if you know this is how you're going to die, the way that you go forward, it will change your இப்போ அவருடைய life. மனநிலை மனித தன்மையில இருந்து போராடுகிறது. Now even the mindset, the human mindset, he had a இந்த struggle. பாடுகள் இல்லாம வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிடைக்குமா? Is there any other option I get இது மாத்திரம்தான வழி? Is this the only way? இப்போ ஆண்டவருடைய சிந்தையில தான் ஓடுது. These are the things is going on God's இதை mind. தவிர வேற வழி ஏதாவது இருக்குதா? Is there any other இந்த way apart ஜனங்களுக்கு from கொடுக்கிற this ரட்சிப்புக்கு to get this இப்படிப்பட்ட ஒரு salvation? போராட்டத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறார். This kind of confusion, struggle he was இப்படி going போராடி through. கொண்டிருக்கும் பொழுதுதான் When he has such kind of அவர் struggle, 3 மணித்தியாலங்கள் அவர் சொல்றாங்க 3 தரையும் சீசர் இடத்துல வந்து கேட்கிறாரு பாருங்க, 1 மணித்தியாலம் ஜெபித்தீர்களா, 1 மணித்தியாலம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா எவ்ரி டைம்ஸ் அவர் வந்து 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் என்ன செய்றார், சீசர்களை வந்து என்ன செய்றார், சந்திக்கிறார். so the Bible scholar what they say is 3 times he comes and then he asks the disciple whether you could pray for 1 hour. When he comes back, he already prayed 1 hour. That means 3 hours he prayed. இப்போ நல்லா எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் If we consider chapter all 40 this, verse 35 சொல்லுகிறது, chapter 40 verse அவர் சற்று 35, அப்புறம் போய் and then he தரையிலே விழுந்து and he fell on the அந்த ground. வேளை தம்மை பற்றி நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். And he prayed that if possible the hour might pass from இப்போ him. ஃபர்ஸ்ட் பிரேயர் அதுதான். This is the first என்ன prayer. prayer? What is the prayer? தனக்கு முன்னாடி இருக்கிற பாடுகள், அவமானங்கள், இந்த சிலுவையில மறிக்க போகிற சம்பவங்கள் நடக்காம இருந்தா நல்லா இருக்கும். அப்படிதான் அவருடைய ஃபர்ஸ்ட் பிரேயர் ஸ்டார்ட் ஆகுது. First prayer he starts like this: the shame and the suffering and the pain that you're going to cause in the cross, all this that is the only way. அதே சாப்டர் verse 39 verse 41 வரைக்கும் நீங்க வாசித்தீர்கள் சொன்னா, The same chapter if you read from 39 until 41, மூன்றாவது 41வது வசனம் சொல்லுகிறது, verse 41, அவர் மூன்றாம் தரம் வந்து அப்படி எழுதப்பட்டது. and returning the third time, அப்படி சொன்னால் 3 முறை ஜெபம் பண்ணுகிறார். and that means he prayed for 3 times. இந்த மூன்றாவது முறை ஜெபம் பண்ணி முடித்து வரும் பொழுது அவருடைய காரியம் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு பதிலோட வந்து நிக்கிறாரு. Now when he finished the third time prayer, how he comes with an answer. இப்போ அது வரைக்கும் அவருடைய மனநிலை குழம்பி கொண்டே இருக்கு. Until that he had some kind வேற of வழி confusion. கிடைக்குமா? Is there any option? ஆண்டவரே பிதாவே உம்முடைய சித்தம். Father God, is it your will? எங்க முடியுது, இந்த மூணாவது ஜெபத்திலாம் முடியுது. Where it overs, it's on the third prayer. ஆகி கடவது. And according to your will, let it happen. பண்றாரு மூணாவது ஜெபத்தோட. And with that, he finishes his third இப்போ prayer. நல்ல இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ளணும். We need to learn kind of these kind நேரங்கள்ல of things. நம்மளுடைய வாழ்க்கையில வருகிற இந்த போராட்டங்கள் கூட இதே காரியத்தை தான் செய்யும். Even sufferings that we go through in our lives, same kind of things will happen. ஆனா இயேசுவிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம், But from the life of Jesus Christ, this is what we can learn. தொடர்ந்து ஜெபிக்கிறார், We continue to pray தொடர்ந்து ப்ரே பண்றார், and consistent prayers. தொடர்ந்து அவருடைய ஜெபத்துல அவர் உறுதியா இருக்கிறார். In his consistent prayer, he தனக்கு was so சப்போர்ட்டா fervent. இருக்கும்படிக்கு கூட்டிய அந்த 3 பேரும் நல்லா தூங்குறானுங்க. But he called this 3 person to pray. Those people are sleeping well. பரிதாபமான நிலைதான். He's so pathetic condition. அவங்களுக்கு இவர் போற பாடுகள் தெரியும், சொல்லிட்டார் ஆல்ரெடி. He already explained everything. They know what is the life that Jesus is going இப்போ through. அவங்களுக்கு என்னென்னலாம் அடுத்தடுத்து நடக்க போகுதுன்றது தெரியும். Those people knows that what is going to happen next. சொல்லிட்டாரு, நான் மரிக்க போறேன்ற சொல்லிட்டாரு. He already told I'm going to die. என்ன அவமானப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டாரு. He already told they're going to shame me. ஆனா இவர்களுக்கு அந்த மனநிலைக்குள்ளாக போக முடியல. But these people get into such kind of நான் mindset. சொல்றேன், சீசர்களை பார்க்கல இந்த இடத்துல இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். So beyond the disciples, Jesus Christ is a good role model for உங்களுடைய us. ஜெபங்கள்ல நீங்க சோர்ந்து போயிராதீங்க. Don't be disappointed சில in your நேரங்கள்ல prayers. இந்த போராட்டங்கள் வரும்போது Sometimes when you go through these kind of problems, ஆண்டவரே நான் சரண்டர் பண்றேன், Lord, I surrender completely, Lord. உங்க சித்தம் தான் வாழ்க்கையில நடக்கும். Lord, let your will be done in my life. அந்த பூரணமான ஒரு ஜெபம் வரணும். Let us have such kind of complete பதில் perfect வந்தே prayer. தீரணும். We should have such kind of prayer.
இயேசு prayer. கிறிஸ்து அதைத்தான் நமக்கு கற்றுத் That தருகிறார். is what Jesus Christ was also teaching to போராடுறதை us. விட்டுறாதீங்க. Just don't stop your அவர் நம்மளை போல war. பாடுள்ளவராகத்தான் இருந்தார். Same like us, அதே he also சரீரம் தான் gone through all இருந்தது. kind மாம்ச of. சரீரத்துல தான் அவர் இருந்தார். He also had this fleshly ஆனா அவர் body, பாவம் செய்யல. but he didn't ஆனா அவருக்கு sin. தெரியும் அந்த பாடுகளுடைய வேதனை எப்படி இருக்குன்றதை அனுபவிக்கக்கூடிய சரீரத்தோடையவராக இருக்கிறார். But he has experienced all those, so he knows what is pain and அதனால தான் அந்த suffering. பாடுகள் வரும் பொழுது அவர் இரத்த வேர்வை வருகிறது. That அதை is the நினைக்கும் reason. போது அவருடைய நாளங்கள் வெடிக்கிறது. That is the reason when he's go through that kind of இரத்த suffering, all these blood vessels broke, and then you can see the sweat came out of blood. நல்லா கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. Just think about this. சோர்ந்து போகாதீங்க. Don't be disappointed. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. God says, continue to ஒரு pray. அற்புதம் வேணும். If you need a எனக்கு miracle, பெற்றுக்கொண்டே தீரணும். if you want to receive உங்க it, சித்த நான் சுகமடையணும். Lord, if it's your will that I need to receive medicine, நான் விட மாட்டேன். until I receive it, I'm not going to leave போக you. வேண்டிய அவசியம் இல்ல. You don't need to அந்த be weary. பாடுதான் வச்சிருந்தீங்கன்னா அந்த பாடை நான் அனுபவிக்கிறதுக்கு If ஆயத்தமா you allow இருக்கேன். me to go through that suffering, let me go through that. ஆண்டவர் அப்படிதான் சரண்டர் பண்றாரு. That's how God also surrendered his நம்ம life. மனநிலையில அப்படி ஒப்பு கொடுக்கணும். Let us also have such kind of mindset. ஆண்டவரே surrender. என்ன வச்சிருக்கீங்க? Lord, what do you have இந்த kept லைஃபை for me? குறித்து உங்க சித்தனா என்ன? What is your plan about my life? அது எதுவா இருந்தாலும் Whatever it may be, நான் Lord, சரண்டர் பண்றப்பா. I'm ready to surrender, அந்த Lord. மனநிலைக்குள்ள வந்து நம்ம ஒப்பு கொடுத்துட்டு வைங்க. If you come to that kind of position and surrender your life, அதுக்கப்புறம் after that, சீசர்கள்ட்ட சொல்றாரு, see, he says to his disciple, போதும் தூங்குனது. it's enough to sleep. You are asleep. ஜெபிங்கன்னு திரும்ப சொல்லல. He didn't say pray. போதும் தூங்குனது. He said enough for your sleep. அடுத்ததுக்கு போ ரெடி நான். The next thing is ready. Let's go. சோ அவருடைய மனநிலையை பாருங்க. Just think about his mindset. ஆண்டவர் கற்று தருகிறார். கடைசியா ஒன்று சொல்லி And Jesus is teaching that, and let's see the last one. லாஸ்ட் ஒன். Thank you Jesus. லூக்கா புத்தகம் Book of Luke, 24வது அதிகாரம் chapter 24, 49வது வசனம். verse 49. எடுக்கலாம், குயிக்கா எடுங்க, வாசிங்க. I'm going to send you what my Father has promised, but stay in the city until you have been clothed with power from on high. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். இப்போ இந்த காரியத்தில் பார்க்கும் பொழுது When you consider this matter, ஆண்டவர் பிதாவின் மூலமாக கொடுத்த வாக்குத்தத்தத்தை தன்னுடைய சீசர்களுக்கு கொடுக்கிறார். and whatever promise that he has gone from the Father God, now he is saying to his disciples, ஆனா அதுக்காக நீங்க என்ன செய்யணும்? எருசலேமிலே காத்திருங்கள் அப்படின்னு சொல்லுங்க. to receive that, what you need to do is you need to wait in Jerusalem. அங்கே வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:5 வாசித்தீர்கள் In Acts chapter 1 verse 5, மறுபடியும் ஆண்டவர் அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு என்ன செய்கிறார்? 40 நாட்கள் சீசர்களோடு பேசுகிறார். அப்படி பேசும்போது 5வது வசனம் சொல்லுகிறது, so you can see after his resurrection 40 days he roams around, and then he நீங்கள் says, எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். he says, do not leave Jerusalem, but wait for the gift my Father has promised you. அங்கே கட்டளை இட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And the word also says he gave the command. இந்த இடத்துல இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம், சீசர்கள் இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். Very important thing that we can learn from the life of இந்த disciples. இடத்துல இருக்கு, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. We people are got saved, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க. and people got baptized. எத்தனை பேர் பரிசுத்தாவின் நிறைவை பெற்றிருக்கிறீங்க? How many of you have this in a fulfillment of மனநிலை என்ன இருக்கும்னு சொன்னா, and people have been received with those people mindset. I have prayed for 2 times, காத்திருந்து கொஞ்ச நேரம் ஜெபிச்சு பார்த்துட்டேன். and I also waited and prayed for some time. Doesn't இப்ப அந்த happen. ஃபோக்கஸே மாறிட்டு Now the focus has completely changed. அப்படின்னு சொன்னா என்ன செய்றீங்கடா? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்க அசட்ட பண்றீங்க. That if you focus got changed, that what it means is you are just ignoring God's promise. இந்த சீசருடைய மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா? Just think about the disciples mindset. ஆண்டவர் கட்டளை இட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. And the word says God gave them the command. காத்திருக்கணும். And you need to wait upon நீங்க அதுக்கு முன்னாடி Jerusalem. பிசாசெல்லாம் விரட்டி இருக்கீங்க. And you have chased the வியாதிகளை demons. போய் சுத்தப்படுத்தி And you have இருக்கீங்க. healed the people of sick. இப்போ நீங்க போயிட்டு உடனே ஊழியம் பண்ண முடியாது. Now you cannot go directly start அதுக்கு your முன்னாடி ministry. நீங்க காத்திருந்து பரிசுத்த ஆவியினுடைய அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நீங்க பார்க்கணும். Before that you need to wait upon the Lord, and you need to see the fulfillment of the Holy Spirit. நல்லா எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, If we consider carefully, அந்த மேல் வீட்டறையில காத்திருந்தது 120 பேர் மாத்திரம். and in the upper room only 120 people are waited upon the Lord. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை பார்த்தவங்க 500 பேருக்கு மேற்பட்டவர் என்று எழுதப்பட்டிருக்கு. When people are saw Jesus Christ that he was resurrecting, you can see 500 people மலையில watched. பாக்கும்போது கிட்டத்தட்ட 500 பேர் கூடி இருக்கும்போது ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுறார். And when 500 people are watching, Jesus Christ went into the ஆனா heaven. இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பெற்றவங்க 120 பேர். But only 120 people have been received this promise. அந்த மற்றவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? Where all other people went? காத்திருக்க பொறுமை இல்ல.
they don't have the patience காத்திருக்க to wait. விசுவாசம் போதல்ல. They don't have the faith to wait upon the காத்திருக்க Lord. கூடிய மனநிலை இல்ல. They don't have the weight upon the ஒரு நாள் Lord mindset. காத்திருந்துட்டோம் முடியல. So 2 நாள் காத்திருந்துட்டோம் முடியல. we waited for 2 days. நடக்கல. It didn't happen. 3 நாள் காத்திருந்துட்டோம் இன்னும் பெறல. It waited for 3 days. சரி Nothing நம்மட happened. காரியங்களை பார்க்க Let us go and do our work. அதையும் பார்க்கணும் என்று போயிட்டார். So we need to look after that as Spiritual well. life என்பது Spiritual life is, ஜஸ்ட் அப்படியே ஒன்னு நடக்கலண்டா அத விடுற வாழ்க்கை இல்ல. it's something doesn't happen then just leave like that. No, it's not like சொன்ன that. மாதிரி பலவந்தம் பண்ணுகிறவர்கள். So as Jesus said that we need to take violently. அப்படி பலவந்தம் பண்ணுகிற கூட்டம் தான் விசுவாச கூட்டம். We are the people that we take violently. கொள்ளணும். We need to receive அடைந்தே it. தீரணும். We need to achieve that. அது வரைக்கும் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேறும் வரைக்கும் நான் விடவே மாட்டேன். Until his promise is fulfilled, I'm not going to leave him. வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. That is what the verse also அப்போஸ்தலர் says. புத்தகம் 2:1 சொல்லுகிறது. In Acts chapter 2 அந்த verse 1, பெந்தெகோஸ்தே நாள் என்ற நாள் வந்தபோது when the day of Pentecost came, சட்டிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். suddenly the Holy அந்த Spirit came. 120 பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர்றார். On the 120 people, the Holy Spirit descended. நல்லா அந்த காரியத்தை எடுத்து பாத்தீங்கன்னா Just if you consider this, இத்தனை பேர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறாங்க. everyone has received the Holy Spirit. இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்றேன். Today I just want to இந்த encourage you மாதத்துல this நீங்க time. காத்திருங்க. In this time, this அபிஷேகத்தை month, just பெறலைன்னா wait upon the Lord. 2 நாள் 3 நாள் உபவாசம் இருந்து கேளுங்க. If you haven't received the anointing, just wait சோர்ந்து and போயிட்டு fast for இருக்காதீங்க. 2 or 3 days. Don't be அடையல, disappointed. நடக்கல, பெற்றுக்கொள்ளல, பேச முடியல என்று திருக்காதீங்க. Don't say that I couldn't achieve it, I couldn't take it, I know I couldn't speak. எப்படி நமக்கு இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் அவசியமோ அதை பார்க்கிலும் நான் சொல்றேன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மிக மிக அவசியம். How this worldly blessing is important, the same way the heavenly blessings is also ஸ்பெஷலாக important. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை இன்னும் மேல கட்டி எழுப்பதற்கு நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவருடைய உதவி This தேவை. Holy Spirit anointing, especially it helps you to build your spiritual life. இப்போ இன்றைக்கு தேவை அதுதான். Today, that is what we வல்லமை need. பெறும் வரைக்கும் தொடர்ந்து காத்திருந்தார். Until we receive the power, we need to wait upon the Lord. வல்லமையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவங்க முயற்சியில நிக்கல, அவங்க சொன்ன மாதிரியே காத்து இருக்கிறாங்க. Until they received the power of God, they leave their focus, they were waited upon the இப்ப Lord. நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கொண்டே In இருக்கணும். our life, we also should continue our effort. தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் வரைக்கும் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறீங்களா? So, are you continuing your prayer until whatever you have decided and started your prayer? நாம நின்று விட முடியாது. We cannot stop half the way. நாம சோர்ந்து உட்கார்ந்திர முடியாது. We cannot be disappointed and மறுபடியும் stand there. சொல்றேன். I say it again. கிதியோனும் அவனோடு இருந்த 300 பேரும் Gideon and his 300 men, விடாய்த்தவர்களாய் இருந்தாலும் even though they are exhausted, சத்துருவை பின் தொடர்ந்தார்கள். they chase their enemy. அங்கே தொடர்ந்து வாசித்த போது நாம பார்த்த காரியம், If you continue to read, you will see அவர்கள் that. முழுமையாய் என்ன செய்தார்கள்? அவர்களை சிதறடிக்கிறார்கள். They completely scatter their enemies. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் This அதுதான். is what God உங்க also வாழ்க்கையில எதை ஆண்டவர் சொன்னாரோ, whatever God has given எதை the promise, உங்களுக்கு எல்லாம் நியமிச்சு வச்சிருக்கிறாரோ, whatever God has destined for அதை you, அடையும் வரைக்கும் விடாதீங்க. until you receive that, அதை don't leave him. பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் விடாதீங்க. Until you take it, don't நமக்கு leave him. யாக்கோபு முன்னுக்கு நிக்கிறாரு. You can see the நோவா Jacob is முன்னுக்கு before you. நிக்கிறாரு. Noah is before இயேசு you. கிறிஸ்து முன்னுக்கு நிக்கிறாரு. Jesus Christ is before ஆண்டவருடைய you. சீசர்கள் முன்னுக்கு And the நிக்கிறாங்க. disciples of இதுக்கு Jesus is also மேலாக before you. இந்த சுனேமியாள் என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்திரீ முன்னுக்கு நிக்கிறார். Above that, you can see the woman called Shunammite woman. உங்களை தட்டி எழுப்புங்க. I just kindle சோர்ந்து yourself. இருந்தா இந்த சோர்வு இந்த மாசத்துல So பறக்கணும். if you have disappointed, just all அனல் this disappointment should go away. அனல் You should மூட்டணும். kindle yourself. அனல் You should get மூட்டணும். fired. அனல் மூட்டணும். You need to be kindled அந்த fire. மனமடிவுகள் போகணும். All this disappointment should go விடாய்த்திருந்தாலும் away. அடையும் வரைக்கும் நான் விட மாட்டேன். Even you got exhausted, வரைக்கும் just விட until மாட்டேன். you receive it, you இந்த say that மந்தில I'm நான் not going சாட்சி to leave. சொல்லத்தக்கதாக அந்த அற்புதத்தை ருசித்தே தருவேன். And this month I'm going to share the testimony until that I'm going to அப்படியே leave. எழுந்து நிக்கலாம். Just can we all stand to our எழுந்து feet? நாம் ஜெபம்